ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, இது பார்க்குறதுக்கு டிராகன் முட்டை வடிவத்தில் இருக்கிறதுனால தான் இதுக்கு டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு பேர் வந்துச்சு. இது கற்றாழை குடும்பத்தை சேர்ந்தது தான். மெக்சிகோவில் இந்த பழத்தை பயிரிடுறாங்க. இப்போல்லாம் தமிழ்நாட்டிலையும் கிடைக்குது. இந்த டிராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, சிவப்பு நிறத்தில் இருக்கும். கிவி பழம் மாதிரியான உள்தோற்றம் இருக்கும் இதுக்கு. ஒரு பழம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது 700லேருந்து 800 எடை கொண்டதாக இருக்குது. இதனுடைய சுவை பார்க்குறதுக்கு தர்பூசணி பெர்ரி பழத்தை போல இருக்கும். இனிப்பு லைட்டாக புளிப்பு சுவை கொண்டது தான். இந்த டிராகன் ஃப்ரூட்டு எந்த விதமான ரசாயன பொருட்களும் கலக்காமல் செய்யப்படுறது தான், உருவாகிறது இயற்கையாகவே. சரி வாங்க, டிராகன் ஃப்ரூட் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பொதுவாகவே இந்த டிராகன் ஃப்ரூட்டோட பூக்கள் இருக்குல்ல, அது வெள்ளை நிறத்தில் இருக்கும். நைட்டு நேரத்தில் பூக்கிறதுனால இதை இரவு ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க ரத்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான இரும்பு சத்து அதிக அளவு இந்த டிராகன் ஃப்ரூட்டில் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிக்குது. சுவாசித்தலுக்கு தேவையான ஆக்சிஜனை உடலில் கொண்டு சேர்க்கறதுக்கும் டிராகன் ஃப்ரூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமத்தை பாதுகாக்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின் சி அதிக அளவு இந்த டிராகன் ஃப்ரூட்டில் இருக்கிறதுனால முகப்பரு, வயது முதிர்வை தடுக்கிறதுக்கும் சருமம் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிராகன் பழத்தில் கரோட்டின் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது புற்றுநோய் உடலை தாக்காமல் பாதுகாத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்டேட் புற்றுநோய் கட்டிகள் உடலில் வளராமல் தடுக்கிறதுக்கும் டிராகன் ஃப்ரூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புற்றுநோய் உருவாகக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலைமுடி உதிர்வுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் ரொம்ப நல்லது. முடி நல்லா வளர்றதுக்கும் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கும் நீங்கள் டிராகன் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக அடிக்கடி நோய் தொற்றுலேருந்து விடுபடலாம். டிராகன் ஃப்ரூட்டில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்கிறதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பழம் அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க டிராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிறதன் மூலமாக அவங்க உடல் எடை கணிசமாக குறைய ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை குணப்படுத்துறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளை தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கலை குணப்படுத்துறதுக்கும் பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பழம் அப்படின்னு சொல்லலாம். இது உடல்ல குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் ஆரம்ப நிலை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் இந்த பழம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கொழுப்பை குறைக்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பு வளர்ச்சியை தடுக்குது. இதனால பக்கவாதம், மாரடைப்பு இது மாதிரியான நோய்கள் வராமல் கூட தடுத்துக்கலாம். எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறதுல டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிராகன் ஃப்ரூட்டில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கும் எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சீசன் டைமில் டிராகன் ஃப்ரூட் வாங்கி சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு டிராகன் ஃப்ரூட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள், ஆஸ்துமா இருக்கிறவங்க கூட இந்த டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்லாம். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. டிராகன் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய விதைகளில் புரதம், ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது. இந்த பழத்தை அதோட விதைகளோட சாப்பிட்றது தான் நல்லது. உடலை குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கும் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் டிராகன் ஃப்ரூட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிட்றப்ப உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டரிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுனால டெங்கு மாதிரியான காய்ச்சல்லேருந்து விடுபடுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோல டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி டிராகன் ஃப்ரூட்டை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். அப்படியே ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.